Mathew 14. At that time, Herod the Tetrarch heard of the fame of Jesus. மத்தேயு 14ஆம் அதிகாரம். அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு and said unto his servants, This is John the Baptist. He's risen from the dead, and therefore mighty works do show forth themselves in him. தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். For Herod had laid hold on John and bound him and put him in prison for Herodias' sake, his brother Philip's wife. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். For John said unto him, It is not lawful for thee to have her. ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். And when he would have put him to death, he feared the multitude, because they counted him as a prophet. ஏரோது அவனை கொலை செய்ய மனதா இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். But when Herod's birthday was kept, the daughter of Herodias danced before them and pleased Herod. அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். Whereupon he promised with an oath to give her whatsoever she would ask. அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். And she, being before instructed of her mother, said, Give me here John Baptist's head in a charger. அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். And the king was sorry nevertheless for the oath's sake, and them which sat with him at meat, he commanded it to be given her. ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு And he sent and beheaded John in the prison. ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணிவித்தான். And his head was brought in a charger and given to the damsel, and she brought it to her mother. அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறுபெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். And his disciples came and took up the body and buried it, and went and told Jesus. அவனுடைய சீசர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். When Jesus heard of it, he departed thence by ship into a desert place apart. And when the people had heard thereof, they followed him on foot out of the cities. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். And Jesus went forth and saw a great multitude, and was moved with compassion toward them, and he healed their sick. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். And when it was evening, his disciples came to him, saying, This is a desert place, and the time is now past. Send the multitude away, that they may go into the villages and buy themselves victuals. சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். But Jesus said unto them, They need not depart. Give ye them to eat. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். And they say unto him, We have here but 5 loaves and 2 fishes. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். He said, Bring them hither to me. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். And he commanded the multitude to sit down on the grass, and took the 5 loaves and the 2 fishes, and looking up to heaven, he blessed and brake, and gave the loaves to his disciples, and the disciples to the multitude. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். And they did all eat and were filled, and they took up of the fragments that remained 12 baskets full. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். And they that had eaten were about 5,000 men, beside women and children. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள்.
And straightway Jesus constrained his disciples to get into a ship and to go before him unto the other side, while he sent the multitudes away. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். And when he had sent the multitudes away, he went up into a mountain apart to pray. And when the evening was come, he was there alone. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். But the ship was now in the midst of the sea, tossed with waves, for the wind was contrary. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. And in the fourth watch of the night, Jesus went unto them, walking on the sea. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். And when the disciples saw him walking on the sea, they were troubled, saying, It is a spirit. And they cried out for fear. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். But straightway Jesus spake unto them, saying, Be of good cheer, it is I. Be not afraid. உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். And Peter answered him and said, Lord, if it be thou, bid me come unto thee on the water. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். And he said, Come. And when Peter was come down out of the ship, he walked on the water to go to Jesus. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். But when he saw the wind boisterous, he was afraid, and beginning to sink, he cried, saying, Lord, save me! காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். And immediately Jesus stretched forth his hand and caught him and said unto him, O thou of little faith, wherefore didst thou doubt? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். And when they were come into the ship, the wind ceased. அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. Then they that were in the ship came and worshipped him, saying, Of a truth, thou art the Son of God. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். And when they were gone over, they came into the land of Gennesaret. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரத்து நாட்டில் சேர்ந்தார்கள். And when the men of that place had knowledge of him, they sent out into all that country round about, and brought unto him all that were diseased. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து, and besought him that they might only touch the hem of his garment, and as many as touched were made perfectly whole. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள்.